பிளாக் அவுட் எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஹீரோ அம்மா கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவளை காமிக்கிறாங்க. அவ பேரு சியோ. அவ ஆன்லைன்ல ஹீரோ என்ன குற்றம் பண்ணாருன்னு சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அடுத்ததா சூஹோடைய கேர்டேக்கர் அவருக்கு ஜூஸ் குடுக்கலான்னு வீட்ல இருந்து வெளியே வர, அந்நேரம் சியோ அங்க போக அவளை பார்த்து பயந்துடுறாங்க. வந்தினா ஏதாவது குரல் கொடுத்துட்டே வாமான்னு சொல்ல, அவங்க கையில இருந்த ஜூஸ பார்த்துட்டு நானே குடுக்கறேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ வாங்கிட்டு சூஹோவை பாக்குறதுக்காக போறா. அங்க சூஹோ வரைஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு முழுக்க இததான் வரைஞ்சிட்டு இருந்தீங்களான்னு கேட்டு அந்த பெயிண்டிங்க போட்டோ எடுத்துக்கிறா. அடுத்ததா சூஹோ கிட்ட, இன்னைக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா, என் வாழ்க்கையிலே முறையா ஒரு குற்றவாளிய பார்த்தேன். அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா, அவன் என் கூட வேலை பாக்குறாங்கல்ல குக்கிங் லேடி, அவங்களோட பையனா. அன்னைக்கு காலையில நடந்தத அவ பாட்டு சொல்லிக்கிட்டே போக அவ சொல்றதை கேட்ட சூஹோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். அதை பார்த்து சியோக்கு ஒன்னும் புரியல. என்னாச்சு, எங்க போறேன்னு கேக்குறா. பட் சூஹோ எந்த பதிலும் சொல்லல. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ தூங்கலான்னு அவர் ரூமுக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி ரூம் முழுக்க சர்டிபிகேட்ஸா இருக்கும், இப்ப ரூமே எம்டியா இருக்குது. அதை பார்த்த ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேசினார் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 10 வருஷமா அவங்க குழந்தைங்களோட பாடி கிடைக்காம ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதனால நீ இந்த இடத்தை விட்டு போயிடு, திரும்ப வரணும்னு நினைக்காத, நான் இறந்து போனா கூட வராத, அதுதான் எனக்கு வேணும். பிளாஷ்பேக் அதோட முடிய அடுத்ததா அம்மாவை காமிக்கிறாங்க. அப்ப அம்மா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதுல அப்பா, நீ பையனை போய் பார்க்க போறது இல்லையா, உன்னை பார்க்கணும்னு அவன் ரொம்ப ஆசையா இருக்கிறான். நீங்க தான் போறீங்கல்ல, நான் போக மாட்டேன், போகவும் கூடாது. நாம இங்க இருந்து போயிடலாம், ரெஸ்டாரண்ட்டை வித்துடலாம், வீட்டை தான் விற்க முடியாது. அதனால வீட்டை அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம், இங்க வாழ வேண்டாம். நான் வரமாட்டேன். நாம அப்படி போனாக்க நாமளே நம்ம பையன் தான் அந்த குற்றத்தை பண்ணான்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். இதே மாதிரி இங்கேயே இருந்துடலாம். நாம பாவிங்கன்னு நினைச்சு ஊர் மக்கள் சபிச்சாலும் சரி, நம்ம மேல கல் எரிஞ்சாலும் சரி, நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்ல, அதுக்கு மேல அப்பாவும் எதுவும் சொல்லல. பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்துட்டு அம்மா அழறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே சூஹோ ஹீரோவை பாக்குறதுக்காக வரான். சூஹோவை பார்த்த உடனே ஹீரோ அவனை கட்டி பிடிச்சு நல்லா இருக்கியான்னு கேட்க, அவனும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பெயிண்டிங்க ஹீரோ கிட்ட கொடுக்கறான். இன்னும் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு சொல்றான். உள்ளவான்னு கூப்பிடறதுக்குள்ள கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அம்மாவை காமிக்க, அம்மா போய் கறி வாங்கிட்டு இருக்காங்க. அம்மாவை யாரோ ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சூஹோ கொடுத்துட்டு போன பெயிண்டிங்க பாக்குறாரு. சூஹோ அந்த பெயிண்டிங்ல வேர் ஹவுஸ், அது பக்கத்துல ஒரு காரு, யாரோ ஒரு ஆளு நிக்கிற மாதிரி ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சிருக்கான். பெயிண்டிங்க பார்த்த ஹீரோ முகமே மாறி போயிடுது. உடனே அந்த பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாரு. இன்னொரு பக்கம் கறிய வாங்கின அம்மா ஹீரோக்காக ஒரு ஷர்ட் வாங்குறாங்க. அம்மா ஷர்ட் வாங்கிட்டு இருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஷர்ட்டை வாங்கின அம்மா கொடைய பிடிச்சுக்கிட்டு மழையில நடந்து போக, யாரோ ஒரு ஆள் கருப்பு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த வேர் ஹவுஸ் கிட்ட போயிட்டு அந்த பெயிண்டிங்கையும் வேர் ஹவுஸையும் பாக்குறாரு. அடுத்தது அம்மா ஒரு கடைக்குள்ள போறாங்க. ஃபாலோ பண்றவனும் பின்னாடியே போறான். இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த வேர் ஹவுஸ்குள்ள போக, இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா அந்த இடத்துல எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு. அதே சமயம் அம்மா அந்த பில்டிங்ல இருந்து ஆப்போசிட் பில்டிங் போறதுக்காக ஒரு பிரிட்ஜ கிராஸ் பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பிரிட்ஜ்ல இருந்து அம்மா கீழே நின்னுட்டு இருந்த கார் மேலேயே விழுந்துடுறாங்க. அடுத்த செகண்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் ஓடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ, நான் அவங்கள எதுவும் பண்ணலன்னு கத்துறாரு. அடுத்ததா ஹீரோ அம்மா கீழே விழுந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் செகண்ட் ஹீரோ காதுக்கு போகுது. அதே சமயம் ஹீரோ அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு மத்த போலீஸ்காரங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்க கடைகள்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ஜூனியர் கிட்ட செகண்ட் ஹீரோ எங்கன்னு கேட்க, பார்த்தாக்க அவர் பிரிட்ஜ் மேல நின்னு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப அவரு ஜூனியரை கூப்பிட்டு இங்க வந்து போட்டோ எடு, அதுக்கப்புறம் விக்டிமோட திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுன்னு சொல்ல, அவரை பார்த்த இன்ஸ்பெக்டர், உங்க திறமைய காட்டுங்க, உங்களை பத்தின வதந்தி உண்மைன்னு நிரூபிங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ கடந்த காலத்துல சந்தோஷமா இருந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நான் உங்களை எதுவும் பண்ணலன்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த கருப்பு ஜாக்கெட் போட்ட ஆளை காமிக்கிறாங்க. அவரு ஜூனியரோட அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேகமா போயிட்டு அவரோட லாக்கரை ஓபன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு. ஹீரோ அம்மாவையும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வராங்க. அங்கதான் மெயில் நர்ஸும் வேலை பாக்குறாரு. அவரு ஹீரோ அம்மாவை பார்த்துட்டு உடனே ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ மொபைல வீட்லயே விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவரு ஹீரோ அம்மா கடைசியா ஒரு பழக்கடையில போய் பழம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கடை ஓனரை விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லேடி, அந்த அம்மா இங்கதான் பழம் வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட் சைட்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கு இவரு சரின்னு சொல்றாரு. அதே சமயம் வெளியே ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க நின்னுட்டு இருந்த எல்லா காரோட டேஷ் கேமரா ஃபுட்டேஜ செக் பண்ணிட்டேன், மழை ஓவரா பேஞ்சிட்டு இருந்ததுனால
இருந்ததுனால வீடியோ சரியா பதிவாகலன்னு சொல்றாரு. அதே சமயம் ஜூனியர் அந்த பிரிட்ஜை செக் பண்ணிட்டு இந்த இடம் வழுக்குது, கண்டிப்பா அவங்க வழுக்கிதான் விழுந்திருப்பாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்றியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க இவங்க 2 பேரும் சொன்னதை கேட்ட செகண்ட் ஹீரோ இது ஆக்சிடென்ட்டோ தற்கொலையோ கிடையாது, ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கிஃப்ட் வாங்கியிருக்காங்க, பீஃப் வாங்கியிருக்காங்க, பழம் கூட வாங்கியிருக்காங்க, அதனாலதான் அப்படி சொல்றேன், லெட்டர் கூட இல்ல. அப்போ இது ஆக்சிடென்ட் இல்லன்னா விட்னஸ் இருக்குதா? சம்பவத்தப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த பிரிட்ஜ்ல யாரும் இல்ல, கீழே நடந்து போயிட்டு இருந்த மக்களும் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்ததுனால அவங்க ரொம்ப தூரம் பார்க்க முடியாத அளவுக்கு கொடை அவங்க விஷனை மறைச்சிருக்கும். அதுவும் இல்லாம தவறி விழுந்திருந்தாங்கன்னா அவங்க விழுந்த இடம் தப்பா இருக்குது, கண்டிப்பா இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கணும், இல்லனா யாரோ தள்ளி விட்டுருக்கணும். விக்டிம் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க செகண்ட் ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லிட்டு அம்மாவுடைய விவரத்தை சொல்ல பேரை கேட்ட உடனே ஜூனியருக்கு அது ஹீரோட அம்மான்னு தெரிஞ்சிடுது. அப்ப இன்ஸ்பெக்டர் அப்படின்னா குற்றவாளியை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், நீங்களே இந்த கேஸ பாத்துக்கோங்க, துணைக்கு ஜூனியரை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போயிட அப்போ ஜூனியர் செகண்ட் ஹீரோ கிட்ட அவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா, நம்ம எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதுக்கு செகண்ட் ஹீரோவும் முதல்ல இங்க இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் வாங்கு, அதுக்கப்புறம் விக்டிமோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணு, அடுத்ததா ஹீரோனியை காமிக்க அப்ப அவளுடைய மேனேஜர் சிஇஓ கிட்ட உண்மையை சொல்ல போறீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோனி என் பாய் ஃப்ரெண்ட் சியோலுக்கு வர விஷயத்தையா கேக்குறீங்கன்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்ல போறேன்னு சொல்றா. அப்போ மெயில் நர்ஸ் அவளுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறா. அதே சமயம் விஷயத்தை கேள்விப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவங்க வைஃபும் ஹாஸ்பிட்டல் கிளம்ப அப்போ சியோ என்ன விஷயம்னு கேட்க வைஃப் விவரத்தை சொல்ல நானும் கூட வரேன்னு சொல்றா. நீ இங்கே இரு, நீயும் கூட வந்துட்டா யார் ரெஸ்டாரண்ட பாத்துப்பா, சூஹோவும் அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் பேசாம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு லீவ் விட்டுறலாம் சொன்னவங்க சூஹோ கிட்ட போயிட்டு அவங்களால ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியலையா, அவன் இப்போ எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க சூஹோ தெரியாதுன்னு தலையாட்ட உடனே அந்த லேடி கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சூஹோ சியோ கிட்ட வந்துட்டு நாம போய் ஹீரோவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல அதுக்கு சியோ அவனை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு, அட்லீஸ்ட் அந்த பாடிஸை எங்க வச்சிருக்கான்னு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்டயாவது சொல்லலாம்ல, உண்மையிலே அவன் ரொம்ப மோசமானவன், நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுடுன்னு சொல்ல அதுக்கு சூஹோ என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அவர் இன்னும் வேர் ஹவுஸ்ல தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சியோவும் சூஹோவும் ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல யாருமே இல்ல, டைனிங் டேபிள் மேல ஹீரோ போன் இருக்கு. சியோ அதை எடுத்து சூஹோ கிட்ட இது ஹீரோவோட போனான்னு கேக்குறா. எங்கெங்கயோ போய் விசாரிக்கிறாங்க, பட் ஹீரோ கிடைக்கவே இல்ல. அப்போ சியோ அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு நினைக்கிறேன், நம்ம தேடுறத நிறுத்திக்கலாமான்னு கேட்க சூஹோ எதுவும் பேசாம ஒரு டைரக்ஷனை பாக்குறான். அது வேர் ஹவுஸ் இருக்கிற இடம். அடுத்ததான் 2 பேரும் வேர் ஹவுஸுக்கு போக வேர் ஹவுஸ் வாசல்ல சூஹோ கொடுத்த பெயிண்டிங் கிடக்குது. 2 பேரும் வேர் ஹவுஸ் உள்ள போக ஹீரோ அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. நான் அவங்களை எதுவும் பண்ணலன்னு புலம்பிட்டு இருக்காரு. சூஹோ போயிட்டு தோலை தொட்ட உடனே பயந்துடுறாரு. சூஹோ தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவர் மடியில சாஞ்சி நான் அவங்களை எதுவும் பண்ணலன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வேர் ஹவுஸ காமிக்க ஹீரோ ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அப்போ சூஹோ ஹீரோவை தடுத்துட்டு சியோ கிட்ட ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜூனியரோட அப்பாவை காமிக்க அவரு ரொம்ப பதட்டமா இருக்காரு. அந்த பதட்டத்துல ஒரு பேஷண்ட் மேலேயே மோதிடுறாரு. இன்னொரு பக்கம் சியோ ஹீரோ கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றா. அடுத்ததா ஹீரோ அவர் ஃப்ரெண்டான மெயில் நர்ஸை மீட் பண்ணி அம்மாவோட கண்டிஷனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க கார் மேலேயே விழுந்ததுனால முதுகுல இருக்க 2-3 எலும்பு ஒடிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனா அம்மாவுக்கு இன்னும் சுயநினைவு திரும்பல. அடுத்ததா ஹீரோ அம்மாவை பாக்குறதுக்காக ரூமுக்கு போக அங்க ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவர் வைஃபும் இருக்க ஹீரோவை பார்த்த உடனே ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹீரோவை திட்ட மெயில் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பேசக்கூடாது வாங்கன்னு சொல்லி 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. வெளியே சியோ இருக்க சியோ பார்த்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட வைஃப் நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க குக்க நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்க நீ எதுக்காக இங்க வந்த, நீங்க வந்துட்டா யார் ரெஸ்டாரண்ட பாத்துக்கிறதுன்னு ஓனர் கேட்க அவங்கதான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட மூடலான்னு சொன்னாங்கன்னு சியோ சொல்ல அதெல்லாம் மூட வேண்டாம் வா கிளம்பலான்னு ஓனர் சொல்ல அப்ப மெயில் நர்ஸ் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நாங்க அவங்கள பாத்துக்கிறோம் அவர் அப்படி சொன்ன உடனே ஓனர் அவங்க வைஃப் சியோ 3 பேரும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ அம்மா கிட்ட போயிட்டு அம்மா உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு வந்தேன், சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க செகண்ட் ஹீரோ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜூனியர் அப்பா கையில கொடை வச்சிருந்தோம் மழையில நனைஞ்சுகிட்டே ஓடுறத பாத்துறாரு. ஏன் அவரு மழையில நனைஞ்சுகிட்டே ஓடுறாருன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் மழையில நினைக்க கூடாதுன்னு ஓடுறாருன்னு சொல்ல ஆனா அவர் கையில கொடை இருக்கேன்னு செகண்ட் ஹீரோ கேட்க ஜூனியரால பதில் சொல்ல முடியல. அதுல இருந்தே அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. உடனே ஜூனியர் கிட்ட இவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ரொம்ப பிளரியா இருக்கு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கேப்ல என்ன போட்டிருக்குன்னு செகண்ட் ஹீரோ ஒத்து பார்க்க அதே மாதிரி கேப் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ அப்படின்னா அவரு இங்க லோக்கல்ல இருக்க ஆளுதான்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஜூனியர் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல எல்லாருமே கிளம்பிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜூனியர் அந்த ஃபுட்டேஜ் இருக்க பென்டிரைவை எடுக்க பாக்குறாரு. சரியான சமயத்துல வந்து செகண்ட் ஹீரோ அவரை கையும் களமா பிடிச்சிருக்காரு.
கண்டுபிடிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ மெயில் நர்ஸ் கிட்ட அவங்க அம்மா உடம்புல எங்கெங்க எவ்வளவு காயம் பட்டிருக்குன்னு விசாரிக்கிறாரு. அவரும் டீடைல் சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா தான் ஞாபகத்துக்கு வராரு. உடனே மெயில் நர்ஸ் கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்க அதுக்கு மெயில் நர்ஸ் வழக்கம் போலதான் ஓவரா குடிக்கிறாரு, இப்ப கூட எங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து குடிச்சுட்டு தான் இருப்பாருன்னு சொல்ல ஹீரோ அவங்க அம்மா நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா தான் காரணம்னு நினைக்கிறாரு. அப்ப மெயில் நர்ஸ் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு, நான் அம்மாவை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏதாவதுனா உடனே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பக்கத்துல செக்ஷுவல் வயலன்ஸ் கவுன்சிலிங் சென்டர் ஓபன் பண்றாங்க. கவுன்சிலிங் டாக்டர் பார்க் யாங்ஸி பேசிட்டு இருக்க ஃபங்க்ஷனுக்கு சீஃபும் வந்திருக்கிறாரு. இந்த பார்க் அசம்பிளி உமன் யாங் சில்லோட ஹஸ்பண்ட். இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஜூனியர் கிட்ட அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியும், அதனால தானே இந்த ஃபுட்டேஜ் அழிக்க பார்த்தேன்னு கேட்க இல்லன்னு ஜூனியர் சொல்ல கண்டிப்பா அவர் யாருன்னு உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறன்னு கேட்க ஜூனியர் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. ஆனா செகண்ட் ஹீரோ விடுறதா இல்ல, அந்த ஆளு எங்க போனார்னு எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ண கடைசியா அவரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப உடனே ஜூனியர் நான் எவிடன்ஸ் அழிக்க பாக்கலன்னு சொல்ல ஹீரோ அப்படின்னா யார் அதுன்னு கேட்க பாக்குறதுக்கு என் அப்பா மாதிரி இருக்குன்னு ஜூனியர் சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோ நீ ஃபுட்டேஜ பார்த்த அடுத்த செகண்டே இதை சொல்லிருக்கணும், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு மத்தவங்களை கூப்பிட எங்க அப்பா அவங்கள எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, அவங்கள என் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அத உன் அப்பா கிட்டே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிளம்ப ஜூனியர் நானும் கூட வரேன்னு சொல்ல ஆனா ஹீரோ அவரை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை ஸ்டேஷன்லயே விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்ததான் ரெஸ்டாரண்ட காமிக்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. என்ன இன்னைக்கு ரெஸ்டாரண்ட மூடிட்டீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் மூடி இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஓனர் லேடி என்ன வேணும்னு கேட்க என்ன இருக்கோ கொடுங்க, கூட ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அவங்களும் சியாவும் உள்ள போயிட அப்போ ஓனர் ஹீரோ அம்மாக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தி சொல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா இப்பதான் அவளுக்கு தண்டனை கிடைச்சதா, அவளுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, ஜூனியர் அப்பா எங்க, அவனுக்கு எப்ப வேலை முடியும், அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லு, நாம 3 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு சொல்ல அதுக்கு ஓனர் போன் பண்ண போனை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல உடனே இவரு ஜூனியர் அப்பாவுக்கு கால் பண்றாரு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்க ஒரு டிடெக்டிவ் ரிசப்ஷனுக்கு போயிட்டு ஜூனியர் அப்பா பத்தி விசாரிக்க அவர் விசாரிச்சுட்டே இருக்கும் போதுதான் ஜூனியர் அப்பா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறாரு. ரிசப்ஷன்ல ஜூனியர் அப்பா ஹாஃப் டே லீவ் போட்டு போயிட்டதா சொல்றாங்க. அதே சமயம் ஜூனியர் அப்பாவை காமிக்க அவர் ஒரு பஸ்ல ஏறாரு. அதே பஸ்ல தான் ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி இருக்க சீட்ல போய் அவர் உட்கார ஹீரோ அவர்கிட்ட என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு லீவான்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இவ்வளவு நாளா எங்க அம்மாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்பதான் அம்மாவை பாத்துட்டு வரேன், மயக்கத்துல இருக்கிறாங்க, இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, அம்மாவை இப்படி பண்ணவங்கள நான் கண்டுபிடிக்க போறேன். ஹீரோ அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவரு பஸ்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. அடுத்ததான் மிஸ்டர் பார்க்க காமிக்க அவரும் சீஃபும் பேசிட்டு இருக்க ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. உடனே சீஃப் எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு கிளம்புறேன்னு சொல்றாரு. அடுத்ததா ரெஸ்டாரண்ட காமிக்க பஸ்ல இருந்து இறங்கின ஜூனியர் அப்பா ஒரு டாக்ஸி பிடிச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர்றாரு. அவரு டாக்ஸில வந்தத இன்சூரன்ஸ் லேடி பாத்துறாங்க. உடனே உள்ள போயிட்டு மத்தவங்க கிட்ட அவரு டாக்ஸில வந்த விஷயத்த சொல்லி அவரை கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ஜூனியர் அப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனாலதான் டாக்ஸில வந்தேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவோட ஷூ பேண்ட்ல எல்லாம் சகதி ஒட்டி இருக்கிறத சியோ பாத்துறா. அடுத்ததா கிச்சனுக்கு போன சியோ ஓனர் லேடி கிட்ட இங்க ஏன் எல்லாரும் வினோதமா நடந்துக்கிறீங்க, பாவம் குக்கிங் லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா இங்க இருக்கவங்களாம் அதை நினைச்சு துளி கூட கவலைப்படல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஓனர் லேடி எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, ஆனா ஹீரோவை நினைச்சு பாரு, அவனை நினைச்சாலே யாரும் அவங்க அம்மா மேல இறக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் சீஃபா காமிக்க அப்ப இன்ஸ்பெக்டர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ போட்டு காமிச்சு ஹீரோ அம்மாக்கு நடந்த விபத்துக்கு ஜூனியர் அப்பா தான் காரணம், கண்டிப்பா அவரு தான் குற்றவாளின்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் உங்களுக்கு என் அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும்ல, அவர் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்ல அப்ப சீஃப் இவ்வளவுதானா, இவருதான் குற்றவாளின்னு சொன்னீங்களே எவிடன்ஸ் இதுதானா, இன்ஸ்பெக்டரும் ஆமான்னு சொல்ல அதுக்கு சீஃப் இது டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல, அவரை விட்னஸா விசாரிக்கிறதுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. சீஃப் சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப சீஃப் 2 பேரும் சொல்றதை கேட்டுக்கோங்க, விசாரணை நேர்மையா இருக்கணும், ரூல்ஸ கடைபிடிக்கணும், சந்தேகப்படுறதுனாலையும் உணர்ச்சி வசப்படுறதுனாலையும் நம்ம தப்பான முடிவு தான் எடுப்போம், அதனால நம்ம ரூல்ஸ் பிரகாரம் நடந்துக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜூனியர் கிட்ட உங்க அப்பா விட்னஸ் தான், அதனால உங்க அப்பாக்கு துணையா இருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெயில் நர்ஸ மீட் பண்ணி அம்மாவை பார்க்க முடியுமான்னு கேட்க இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்றாரு. என்னால ஹீரோவையும் கான்டாக்ட் பண்ண முடியல, அவன் எங்க இருக்கானாவது தெரியுமான்னு கேட்க அதுக்கு மெயில் நர்ஸ் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன், இப்போ வீட்டுல தான் இருப்பான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ ஜூனியர் அப்பாவை தேடி அவர் வீட்டுக்கு போக அவர் வீட்டுல இல்ல, வீட்டுல இருந்து வெளியே வரப்போ ஜூனியர் அங்க வராரு. அப்போ அங்க வந்த ஜூனியர் அப்பா வீட்டுல இல்லனா ரெஸ்டாரண்ட்ல இருப்பாருன்னு சொல்ல இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து தள்ளி இருன்னு செகண்ட் ஹீரோ சொல்ல அவரு சஸ்பெக்ட் கிடையாது விட்னஸ், நானும் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி பண்ண விரும்புறேன்னு சொல்றாரு. அதே சமயம்
ரெஸ்டாரண்ட காமிக்க ஹீரோ அங்க போக ஹீரோவை பார்த்த இன்சூரன்ஸ் லேடி கத்ரா, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன், அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மேல வெறுப்ப காட்டுறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்க ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா உடனே ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஹீரோ அவரை தடுத்து காலை பாக்குறாரு. ஷூ பேண்ட் எல்லாம் மண்ணா இருக்குது. உடனே அவர்கிட்ட இன்னைக்கு காலையில எங்க இருந்தீங்கன்னு கேட்க, அதுக்கு அவரு 2 பேரோட பாடிய எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் உடனே உனக்கு நெஞ்சு வலிக்குதா? ஆமா வலிக்குதுதான், இறந்து போகிற அளவுக்கு வலிக்குது, ஆனா என்னால முடியல, நான் தானே தப்பு பண்ணேன், என்ன தண்டிங்க, எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க இதெல்லாம் அனுபவிக்க கூடாது. அதுக்கு அவரு ஹீரோவை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்ட ஹீரோ அத பத்தி எல்லாம் கண்டுக்காம, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இன்னைக்கு காலையில எங்க இருந்தன்னு மட்டும் சொல்லுன்னு கேட்க கடுப்பான ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோவை தாக்க, அப்பவும் ஹீரோ காலையில எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. நீ இறந்து போனா கூட யாரும் உனக்கு உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவும் இன்சூரன்ஸ் லேடியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே போக கரெக்டா தூரத்துல ரெஸ்டாரண்ட நோக்கி போலீஸ்கார வர, போலீஸ்கார பார்த்த உடனே 2 பேரும் வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்ததான் செகண்ட் ஹீரோவும் அவர் டீமும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக கீழே சதறி கிடக்குற பாட்டில பார்த்துட்டு இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ ஜூனியர் அவர் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா காலையில 10:20க்கு எங்க இருந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவர் அப்பா அது நான் கிடையாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜூனியர் நடப்பாத பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருந்தீங்களான்னு கேட்க அதுக்கும் நான் கிடையாதுன்னு சொல்றாரு. ஜூனியர் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் அது நான் கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்றாரு. அதை பார்த்த செகண்ட் ஹீரோ வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசலாம் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு கிளம்ப, அப்ப ஹீரோ அவரை தடுத்து ஜூனியர் அப்பா கிட்ட எங்க அம்மாவை அப்படி பண்ணது நீங்க தானான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு அப்புறமா பதில் சொல்றோம் சொல்லிட்டு அவர் அப்பாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் பின்னாடியே போக அப்ப செகண்ட் ஹீரோ கையை பிடிக்க டக்குன்னு கையை தட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அது செகண்ட் ஹீரோன்னு தெரியுது. செகண்ட் ஹீரோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா என்னால முடிஞ்ச பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், இப்ப நாங்க விட்னஸ் விசாரிக்க போறோம், இப்ப நீ உன் அம்மா கூட இருன்னு சொல்லிட்டு போறாரு. இன்சூரன்ஸ் லேடியும் ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் லேடி போலீஸால இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியாது, அவங்க ஏன் அங்க வந்தாங்க, ஏதோ வினோதமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க ஆனா அவரு அதுக்கு பதில் சொல்லாம போயிடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ சீஃபை மீட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாரு. சீஃபும் அவரை உட்கார வச்சுட்டு உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு நடந்த ஓவர் பாஸ் கேஸ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு கேட்க என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்ணுவேன்னு அவரு சொல்ல, எப்படியாவது கன்ஃபெக்ஷனை வாங்கிடலான்னு பிளான் போட்டிருக்கீங்களான்னு சீஃப் கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு. ஆனா அந்த செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜை வச்சு உங்களால அதை பண்ண முடியுமான்னு கேட்க செகண்ட் ஹீரோ முகம் மாறிடுது. அப்ப சீஃப் அது உறுதியான எவிடன்ஸ் இல்ல, கவலைப்படாதீங்க சார், எப்படியாவது கன்ஃபெக்ஷனை வாங்கிறேன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு சீஃப் பிரின்சிபல்ஸ கடைப்பிடிங்க, இந்த ஆதாரத்தை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, அதை விட வயலன்ஸாவோ அபியூஸ் பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, ஹீரோவும் புரிஞ்சுதுன்னு சொல்றாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ ஜூனியர் அப்பாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணைய கண்ணாடி வழியா ஜூனியரும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் மேஜர் கிரைம் யூனிட்ல வேலை பார்த்தவன், உங்க பையன் மாதிரி ஏகப்பட்ட பசங்களை பார்த்திருக்கிறேன், உங்க பையன் ரொம்ப அருமையா வேலை பாக்குறாரு, உங்க பையனுக்காகவாவது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல ஜூனியர் அப்பாவும் சரின்னு தலையாட்டுறாரு. கேள்வி 10:20க்கு எங்க இருந்தீங்கன்னு கேட்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. நாங்க செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ பார்த்தோம், நீங்க ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல இருந்தீங்க, இந்த ஹேட்டை போட்டிருந்தீங்க, கையில கொடை வச்சிருந்தோம், கொடையை பிடிச்சிட்டு போகாம மழையில நனைஞ்சுகிட்டே ஓடுனீங்க, ஏதாவது அர்ஜென்ட் வேலையான்னு கேட்க வேலைக்கு லேட் ஆகிட கூடாதுன்னு ஓடுனேன்னு அவரு சொல்ல, இருக்கலாம், உங்களுக்கும் ஹீரோ அம்மாக்கும் என்ன சம்பந்தம், 2 பேரும் ஒரே கிராமத்துல இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸா, 2 பேரும் சிங்கிள், உங்களுக்கு அவங்க மேல ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க ஐயோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு ஜூனியர் அப்பா சொல்ல, அப்ப ஹீரோ அம்மாவுடைய கால் ஹிஸ்டரி எடுத்து காமிச்சு கடைசியா அவங்க உங்ககிட்ட தான் பேசி இருக்கிறாங்க, நீங்க அவங்கள கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்க உடனே ஜூனியர் அப்பா பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ அம்மா ஹீரோக்காக ஷர்ட் வாங்கிட்டு வேற கடைக்கு போக அப்பதான் இவரு அவங்கள பாத்துருக்காரு. உடனே அவங்கள கூப்பிடுறாரு. மழையினால அவர் கூப்பிட்டது அம்மா காதுல விழல. அப்ப ஹீரோ நீங்க அவங்கள அந்த பிரிட்ஜ்ல பாத்தீங்களான்னு கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவரு சொல்ல, நீங்க அந்த பிரிட்ஜுக்கு போனீங்க தானேன்னு ஹீரோ கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்றாரே தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள சீஃப் ஹீரோக்கு போன் பண்ணி விசாரிச்சது போதும் அவர் விட்னஸ் தான் சொல்ல ஹீரோ இன்னும் 5 நிமிஷம் டைம் கேட்டு வாங்குறாரு. அடுத்ததா ஜூனியர் அப்பா கிட்ட உங்க பையன் விக்டிமோட பையனுக்கு ஃப்ரெண்டு, அந்த விக்டிம்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவுமாவது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் அப்பா ஹீரோ விக்டிம் கிடையாது, அவன் ஒரு குற்றவாளின்னு சொல்ல அதை கேட்டு செகண்ட் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் சிஓ சூஹோ கிட்ட ஹீரோ பத்தி விசாரிக்கிறா. ஹீரோ எப்படிப்பட்டவர், முதல்ல அவரை பாக்குறப்போ குற்றவாளின்னு தோணுச்சு, ஆனா வேர் ஹவுஸ்ல அவர் அழறத பார்த்தப்போ ஏதோ மனசை உறுத்துது, இன்னைக்கு காலையில அவர் வேர் ஹவுஸ்ல சொன்னதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ ஞாபகத்துக்கு வந்த மாதிரி நான் உங்களை எதுவுமே பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரே அதுக்கு என்ன அர்த்தம், அப்படின்னா அந்த உடம்புங்களை எங்க வச்சிருக்காருன்னு அவருக்கு ஞாபகத்துல இல்லையா,
இல்லனா உண்மையாவே அவரு அவங்கள எதுவும் பண்ணலையா? சியோ பேச பேச சூஹோ ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒரு கட்டத்துல நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல அத பார்த்த சியோ உனக்கு என்ன ஆச்சு? ஹீரோவை பத்தி பேசினாலே எதுக்காக கோவப்படுற? ஆனா சூஹோ இன்னும் கோவமாயிடுறான். போன்னு சொல்ல அவன் கோவத்தை புரிஞ்சுக்கிட்ட சியோவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சியோ இப்போ பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்க திறந்து பாக்குறான். இவ்வளவு நேரமா அதை மூடி வச்சிருந்தான். அந்த பெயிண்டிங்ல யாரோ ஒருத்தன் அந்த பொண்ணுங்களை கஷ்டப்படுத்த அதை யாரோ பின்னாடி இருந்து பாத்துருக்காங்க. சோ பார்த்தது வேற யாரும் கிடையாது, சூஹோ தான். சூஹோக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோடைய கேஸ் எடுத்து பாக்குறாரு. இவ்வளவு நாளா ஹீரோவை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தாரு. அதை நினைச்சு வருத்தப்படுறாரு. மத்தவங்கள ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணவே தெரியலன்னு ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க அவ ஹீரோக்காக ஹீரோ வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கா. ஹீரோ வரவே இல்ல, அதனால போன் பண்றா. போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதே நேரம் ஹீரோ சீஃப் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. போற வழி முழுக்க ஜூனியர் அப்பாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே போறாரு. வீட்டுக்கிட்ட போறப்போ கரெக்டா செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து நீ ஒரு குற்றவாளியாமே, ஒருத்தர் இல்ல 2 பேர் இறப்புக்கு நீ காரணமாமே, தண்டனை அனுபவிச்சாலும் உன் மேல இருக்க பழி தீராதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ ஜூனியர் அப்பா விசாரிச்சீங்களே என்ன சொன்னாருன்னு கேட்க, ஆனா செகண்ட் ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம ஏண்டா போலீஸ பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கான்னு கேட்டு ஹீரோ ஷர்ட் காலரை பிடிக்க, அப்ப வெளியே வந்த சீஃப் 2 பேரையும் பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஹீரோ சொல்ல சீஃபும் 2 பேரும் உள்ள வாங்கன்னு 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ஜூனியர் இருக்க ஹீரோ அவரை பார்த்துட்டு நீ ஏன் இங்க இருக்கிறன்னு கேட்க, பார்த்தாக்க அவரு மட்டும் இல்ல அவரோட அப்பாவும் அங்கதான் இருக்கிறாரு. உடனே ஜூனியர் அப்பா நான் சொல்றத சொல்லிட்டேன் கிளம்புறேன்னு சொல்ல அதுக்கு சீஃப் நீங்க சொன்னதை திரும்ப சொல்லுங்க. ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஜூனியர் அப்பாவும் அவங்களாதான் தவறி விழுந்தாங்க, அதை தான் நான் பார்த்தேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அவங்களாதானே தவறி விழுந்தாங்க, நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணாம ஏன் ஓடுனீங்கன்னு கேட்க, ஆனா அவரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா சீஃப் செகண்ட் ஹீரோ கிட்ட என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, அந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தேன்னு அவரு சொல்ல, அப்ப ஹீரோ ஜூனியர் அப்பா தான் விட்னஸ்னா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள சீஃப் உங்க அம்மாக்கு அவரு தான் எப்பவும் உதவி பண்ணுவாரு, அதனால அவர் ஏன் பொய் சொல்ல போறாரு, உங்க அம்மா கண் முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருன்னு சொல்ல அவர் அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதே தெரியல. அங்கிள் இதெல்லாம் என்னாலதான் நடக்குதா, நான் தான் காரணமானு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனிய காமிக்க ரொம்ப நேரமா ஹீரோக்காக காத்துட்டு இருந்த ஹீரோனி பொறுமை இழந்து ஹீரோ வீட்டுக்குள்ள போக ஹீரோடைய போன் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. திரும்ப இங்க சீஃப் வீட்டை காமிக்க 2 ஹீரோஸும் வெளியே வராங்க. அப்ப ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட ஜூனியர் அப்பாவை அப்படியே விட்டுருவீங்களான்னு கேட்க, விசாரணையா தள்ளி போட்டிருக்கோம், நாளைக்கு வந்து உங்க அம்மாவுடைய பொருளை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஜூனியர் வீட்டை காமிக்க ஜூனியர் அவங்க அப்பா கிட்ட அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா இல்ல எதையாவது சொல்லாம விட்டுட்டீங்களான்னு கேட்க, ஆனா அவரு சாமர்த்தியமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ வீட்டுக்கு போக இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல அவரு அம்மா அப்பா 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு நினைச்சு பாக்குறாரு. பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த ஹீரோ டைனிங் டேபிள பார்க்க ஹீரோனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க ஹீரோக்காக சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ராத்திரி நல்லா மழை பெய்யுது. அப்போ ஒரு டனலை காமிக்கிறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் நாயை கூப்பிட்டு வாக்கிங் போறாரு. அப்ப அந்த நாய் ஓடி போயிட்டு அந்த டனல்ல இருந்து ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வருது. அந்த டனல் வேர் ஹவுஸுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அடுத்ததா ஹீரோ கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வர சீஃப் வீட்டுக்கு வராரு. ஹீரோ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற, வா நான் டிராப் பண்றேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், அம்மாவோட திங்ஸ வாங்கணும்னு சொல்ல சீஃபும் ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப சீஃப் ஹீரோ நீ வருத்தமா இருக்கன்னு தெரியும், உன்னை என் பையனா தான் நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது நான் ஒரு போலீஸ்காரனும் கூட, நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க சொல்றது சரிதான், எவிடன்ஸ் இல்லாம யாரையும் சந்தேகப்படக்கூடாது, உங்க அம்மா சீக்கிரமா எழுந்திருச்சிருவாங்க, அது வரைக்கும் அமைதியா இரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, என்ன விஷயம் கேளு, நீங்க எவ்வளவு தூரம் அந்த பாடிஸ தேடினீங்கன்னு கேட்க ஹீரோ கேட்ட கேள்வியில சீஃப் கடுப்பாகிறாரு. உடனே காரை ஓரமா நிறுத்திட்டு நீ கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, மறுபடியும் இன்னொரு முறை தேடி பார்க்க முடியுமான்னு ஹீரோ கேட்க, அப்போ எவ்வளவு போலீஸ்காரங்க தேடினாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, ஆனா இப்ப தேடுறதுல நிறைய சிக்கல் இருக்கு, சரி போகலாமான்னு கேட்க ஹீரோ இங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்றாரு. சீஃப் ஏன்னு கேட்க உங்க கூட நான் ஸ்டேஷனுக்கு வந்தா பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்க, நீங்க முன்னாடி போங்க நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல இருந்து இறங்க அப்ப சீஃப் ஹீரோக்காக கிஃப்ட் கொடுக்கறாரு. அடுத்ததா ஸ்டேஷனை காமிக்க செகண்ட் ஹீரோ கேஸ பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஜூனியர் வந்து நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கு செகண்ட் ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், நேத்து உங்க அப்பா சீஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதனால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப கையில இருந்த கேஸ் ஃபைல பாத்துக்கிட்டே இது ரொம்ப சென்சேஷனல் கேஸ், அப்புறம் உன் ஃப்ரெண்டு ரொம்ப கேவலமானவனான்னு கேட்க சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஜூனியர் சொல்ல அதுக்கு செகண்ட் ஹீரோ சீக்கிரமா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, நீ மட்டும் இல்ல சீஃபும் செய்யணும். அதுக்கு ஜூனியர் ஹீரோடைய அப்பாவும் சீஃபும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நானும் அவனும் சின்ன வயசுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோவை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப செகண்ட் ஹீரோ எல்லாமே தன்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லிருக்கானே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க அதுக்கு ஜூனியர் அதுவா விக்டிம் பேரண்ட்ஸ் அங்கதான் வாழ்ந்துட்டு
வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிமோட அம்மா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவளுடைய அப்பா எந்த வேலைக்கும் போகாம அம்மா சம்பாதிக்கிற பணத்துல குடிச்சிட்டு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோ ஸ்டேஷனுக்குள்ள வர உள்ள இருந்து இன்ஸ்பெக்டரும் அவரு டீம் வெளியே வர இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே ஹீரோக்கு அவரை அரெஸ்ட் பண்ணது விசாரிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பார்த்துட்டு நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க அப்ப அவங்க வந்த ஜூனியர் அவங்க அம்மா திங்ஸ வாங்கிட்டு போலான்னு வந்தான்னு சொல்ல 10 வருஷம் ஓடி போயிடுச்சு, இருந்தாலும் உன்னை பாக்குறப்பெல்லாம் என் மனசு புண்பட்ட மாதிரி தோணுது, இதுக்கப்புறமா அது ஒழுங்கா வாழ பாரு, நீதி இன்னும் செத்து போகல. ஹீரோ எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறாரு. அதே சமயம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு மனசுக்குள்ளவே விக்டிம் குடும்பமும் குற்றவாளி குடும்பமும் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஏன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஹீரோ வர அவங்க அம்மா திங்ஸ அவர்கிட்ட எடுத்து கொடுக்கறாரு. ஹீரோ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட ஒரு பேக்க கொடுத்துட்டு பேச விருப்பம் இல்லாம திரும்பி உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப ஹீரோ நீங்க தொடர்ந்து விசாரிப்பீங்களான்னு கேட்க செகண்ட் ஹீரோ பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ப்ளீஸ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஹீரோ அவங்க அம்மா பேக்ல இருக்க திங்ஸ் எல்லாம் செக் பண்ண அப்ப அம்மா பர்ஸ்ல அன்னைக்கு கறி வாங்கின பில்லு ஷர்ட் வாங்கின பில் எல்லாம் இருக்கு. உடனே ஹீரோ போயிட்டு அந்த கடைங்களை விசாரிக்க யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹீரோவை விரட்டி அடிக்கிறாங்க. அங்க நடக்கிறத செகண்ட் ஹீரோவும் பாக்குறாரு. அடுத்ததா சம்பவம் நடந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு மனசுக்குள்ளவே ஜூனியர் அப்பா கொடை வச்சிருந்தோம் மழையில நனைஞ்சுக்கிட்டே ஏன் ஓடினாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. கிராமத்துல இருக்க எல்லாருமே ஹீரோவை வெறுக்கிறாங்க. ஹீரோ இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். அந்த விஷயம் தான் இவங்களை தூண்டி இருக்கணும். எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றாரு. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.